என்னால் அங்கே செல்ல முடியும். உன்னால் இங்கே வர முடியும். உன்னால் இங்கே வர முடியுமா? இந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், என்னால் அங்கே செல்ல முடியும். அப்போ என்னால் முடியும் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு எபிலிட்டியை குறிக்குது. ஸோ எபிலிட்டி நம்ம குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட் இங்கிலீஷில் கேன். அப்போ என்னால் முடியும், ஐ கேன். ஸோ என்னால் செல்ல முடியும் அப்படின்னா ஐ கேன் கோ. எங்க? அங்கே, தேர், ஐ கேன் கோ தேர். நெக்ஸ்ட், உன்னால் இங்கே வர முடியும். அப்போ மறுபடியும் உன்னால் முடியும் அப்படின்னா யூ கேன். ஸோ உன்னால் வர முடியும் அப்படின்னா யூ கேன் கம். எங்க? இங்க. ஸோ யூ கேன் கம் ஹியர். இப்போ அடுத்து அதே கேள்வியா கேட்டிருக்காங்க, உன்னால் வர முடியுமா? அப்போ நம்ம இதை ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ கேன் யூ கம் ஹியர்? ஸோ இனிமேல் இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்களும் யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.